ஹாய் ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு வைப் வித் ஆசி. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் ஒரு மனுஷன் வெடிகுண்டை எடுத்துக்கிட்டு அவனே ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து சுற்றி 100 பேர் இருக்கிறப்போ ஒரு க்ரௌடில் பாம் பிளாஸ்ட் பண்ணி அவன் உடம்பே சதற விட்டுட்டு வெடித்து சதறது 25 பேர்கிட்ட பலியாயிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாகிஸ்தான் கொட்டார் ரயில்வே ஸ்டேஷனில், அதான் மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷனு, ஒரு அளவு பாப்புலேஷன் இருக்கிற இடம் தான் அது. இந்த ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக மார்னிங் 8:50 AM ஒரு மனுஷன் பாகிஸ்தானில் உள்ள ஆள் தான். ஒரு மனுஷன் பாம்ஸ்லாம் கட்டிக்கிட்டு க்ரௌடோட நிற்கிறான் ஒரு இடத்துல. டங்குன்னு வெடிக்க பிளாஸ்ட் பண்ணுறான். அவன் உடம்பும் சதறது. 25 பேர்கிட்ட டெத் ஆகிட்டாங்க. 45 பேர்கிட்ட இன்ஜுரி ஆயிருக்காங்க. மேலே உள்ள டாப்ல உள்ளதெல்லாம் அப்படியே பறந்துருச்சு. அந்த இடத்த பார்த்தீங்கன்னாலே தெரியும். சிசிடிவி கூட இருக்கு, நான் ஃபுட்டேஜ் போடுறேன். நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய பிளாஸ்ட் நடந்திருக்கு. இது பாகிஸ்தானில் உள்ள ஆள் தான், பாகிஸ்தானில் இருக்கிற கண்ட்ரியில் தான் ஒத்துக்கிட்டாங்க. அது யார் ஒத்துக்கிட்டான்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதில் இப்போ 25 பேருங்கிறது ரொம்ப கம்மி தான். இப்போ பிசோவர் எக்ஸ்பிரஸ் ரயில்னு ஒன்று, அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனதுக்கு அப்புறம் தான் வெடிச்சிருக்கு. வெடிச்சனால உயிர் விபத்து கம்மியாக இருக்குது. அதுவும் 25 ஆயிருக்கு. 25ல் பார்த்தீங்கன்னா 14 மெம்பர் பாகிஸ்தான் ஆர்மி பிளான் பண்ணியிருக்காங்க. 14 மெம்பர் பாகிஸ்தான் ஆர்மி டெத் ஆயிருக்காங்க. 6 பேர்கிட்ட ரயில்வேல ஒர்க் பண்றவங்க, 5 பேர் காமன் மேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பேர் விபத்தாயிருக்காங்க. 45 பேர்கிட்ட இன்ஜுரி ஆயிருக்காங்க இந்த விபத்துல, இந்த பாம் பிளாஸ்ட்ல. இதெல்லாம் விபத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களாம் சிகிச்சை எடுக்கிறவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அனுப்பி விட்டுட்டு கிளியரன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நியூஸ் வருது பல்சிஸ்தான்லேருந்து. என்ன சொல்றாங்கன்னா, இது நாங்க தான் பண்ணோம், எங்களுக்கு தனியா ஒரு கண்ட்ரின்னு நேம் டேக் கொடுக்கணும், நீங்க கொடுக்கலன்னா இது நாங்கள் கண்டிப்பா பாகிஸ்தான் மேல கண்டிப்பா பண்ணுவோம். அவங்களுக்கு எதிரி பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் உள்ளதான் இருக்கு அந்த நாடு, அந்த ஊர். இருந்தாலும் அவங்க எனக்கு கண்ட்ரியா வேணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. முதல் எதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் ஆர்மி தான் முதல் எதிரியே அவங்களுக்கு. ஸோ ஆர்மியை காலி பண்ணணும், அவங்களால தான் நம்ம இந்த மாதிரி இருக்காங்க, நம்மளுக்கு கண்ட்ரி ஃப்ரீடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. நிறையா இருக்கு அந்த இடத்துல, கடல் இருக்கு அந்த இடத்துல, அவங்க செழிப்பா வளரலாம், அது வளராம இருக்காங்க. 1.25 கோடி கிட்ட அங்க மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த இடத்துல. அவங்க செப்பரேட்டா எங்களுக்குன்ட்டு ஒரு நாடுன்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? அது கொடுக்காததுனால இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு பாகிஸ்தான்ல சொல்றாங்க. பாகிஸ்தானுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்குன்னா, இதை எங்களுக்கு பண்ணவங்களாம் நாங்கள் சும்மா விட மாட்டோம், திருப்பி நாங்கள் ஏதாவது பெருசா பண்ணி தான் ஆகும் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு புள்ளி வச்சிருக்காங்க. உங்க கருத்து என்னன்னு நீங்க சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுங்க. பாய் டியூட்ஸ். அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால்